பயங்கரமான அழுகையாக இருக்குது பாரு. ஏன் பாரு இப்படி அழுகிறீங்க? உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சா? பிக் பாஸ் கூட ரொம்ப கனெக்ஷன் ஆயிடுச்சா? இந்த வீடு பயங்கரமாக உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சா? என்ன பாரு சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லட்டுமா? பாரு உள்ள அமித்துட்டு உட்காந்து தன்னோட வாழ்க்கையில் இந்த பிக் பாஸ் வீடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருச்சு. அதுவும் அந்த வாய்ஸை கேட்கும் போது அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் வருது. தான் யாருன்றத செல்ஃப் ரியலைசேஷனுக்கு இது ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்ப்போமா? பிரியங்காவையும் மஞ்சரியையும் தீபக்கையும் பிக் பாஸ் ட்ரீட் பண்ண விதம், பிரியங்காவை சிறுசுன்னு சொல்கிறதும், அதுக்கு பிரியங்கா ரியாக்ட் பண்ணுறதும், பிரியங்கா அழுகிறதும், அவங்க இமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு சைடு. தீபக்கை மிஸ்டர் கூல் கேப்டன் சொன்னதும், நேற்று தீபக் உள்ளே உட்காந்து அழுததும் ஒரு சைடு. மஞ்சரியை என்னுடைய பயங்கரமான மோட்டிவேஷனல் பேச்சாளர் அப்படின்னு பிக் பாஸ் இது பண்ணுறது. ஐயோயோ, இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இந்தா கிரியேட் பண்ணுறேன், இந்த வாய்ஸ் என்ன ஒரு மாதிரி பண்ணுது, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. பச்சையாக நீங்கள் நடிக்கிறது தெரியுது, பச்சையாக நீங்கள் நடிக்கிறது தெரியுது. ஆனால் கிளிசரினே இல்லாமல் நீங்கள் அழுக கற்றுக்கிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன் ஒரு ஆளுடைய ஒரு இமோஷனல் ஸ்டேட்டை பற்றி நம்ம இப்படி பேசக்கூடாது? பட் இருந்தாலும் 30 நாளைக்கு மேலே உங்களை நாங்கள் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், சும்மாவே உங்களுக்கு அழுக வரும். 30 நாளைக்கு மேலே உங்களை பார்த்ததுனால நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது. இப்படி உங்களுக்கு ஒரு இன்னர் சைடு இருக்குது அப்படின்றத நாங்கள் அந்த 30 நாளில் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். டப்புன்னு எப்படி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை. நீங்கள் அமித்திட்ட பேசிகிட்டு இருக்க ஒவ்வொரு ஃப்ரேமும் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்னர் செல்ஃபு அது இது எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், நடந்துக்கூடிய விஷயங்களில் எந்த மாற்றங்களும் வரலையே. இந்த வாரம் பாரு சைலண்டாக இருந்திருக்காங்கன்ற ஒத்துக்கலாம். பட் பாருடைய கேரக்டர்லையோ, பாரு யோசிக்கிற விதத்துலையோ, பாருவோட விஷயங்களோ என்ன சேஞ்ச் அது கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இந்த சேஞ்ச் உண்மையாக என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். பிக் பாஸ் வீடு உங்களுக்கு பல மாற்றங்களை தரும் தான். அந்த பல மாற்றங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக வெளியே இருக்கவங்க, அந்த ஆடியன்ஸுக்கு அந்த மாற்றத்தை நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை மாற்றத்தை நடிப்பீங்களா? இப்பையும் இது உண்மையாக பொய்யான்றதை இட் இஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ். நான் சொல்கிறேன், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், இவங்க மாற மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, நடிப்பு இதெல்லாம் பேசலாம். பட் அந்த சேஞ்ச் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடு காட்டி கொடுத்துரும் நீங்கள் நடிக்கிறீங்களா இல்லை உண்மையா அப்படின்றத. வாய்ப்பு இருக்கா? பார்வை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?